ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இனி இருக்கிற நாட்கள் செல்லாது. சரிங்களா? நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாத்துக்கணும். நீங்க எல்லா பிள்ளைங்களையும் பார்த்துருப்பீங்க மாஸ்க் போட்டு நடிச்சது. எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. இந்த மாஸ்க்குள்ள தான் பிள்ளைங்க இருக்காங்க. நிறைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே இருப்பாங்க. இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் மேலே இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வாலிப பிள்ளைகள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. இப்படி தான் மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நிறைய வாலிபர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா! நம்ம சபையில் எழும்பி கொண்டிருக்காங்க. கையை தட்டுங்களேன். கவலையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, என் பிள்ளை வளரலன்ட்டு, என் பிள்ளை வரலையே, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையே, என் பையன் இன்னைக்கு வரலையே, என் பொண்ணு வரலையேன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. எங்களை ஊக்கப்படுத்துகிற சபை உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும். எங்களை வழிநடத்துகிற சபை உங்களை வழிநடத்தும். நான் என்னை கூட நான் யோசித்தேன், இந்த சான்ஸ் வந்து வேறு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இந்த செய்தியை கொடுக்கணும், வேறு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும். ரொம்ப எனக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்குறப்போ ரொம்ப எனக்கு அழகாக வந்துச்சு. உண்மையாக நேர்த்தியாய் உண்மையாக சொல்ல 1 வாரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணானுங்க தம்பிங்க. 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துல ஆராதனை நடத்த தம்பி வின்சென்ட் கிரேட்ரா சூப்பர். உண்மையாக அவன்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட சூப்பர் என்னன்னா பால் தம்பி, அவன் தான். நல்லா கையை தட்டுங்க, எங்களுக்கு சந்தோஷம். அவன் எழும்புவான். தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனை எழும்ப போகிறான். எழும்புவான், எழும்பிடுவோம், எழுப்ப வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆசை தான். இவனை மாத்திரம் இல்லை, பால் மாத்திரம் இல்லை, பால் மாத்திரம் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டணும் சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. ஏனென்று சொன்ன நாட்கள் மிக மிக சமீபமாக இருக்கிறதுனால நிறைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் அழிந்து கொண்டிருக்காங்க. 40 கோடி பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் 40 கோடி பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை பிள்ளை சாவுறாங்க தெரியுமா? வாலிப பிள்ளைகள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஏதோ சபைக்கு வரும், நம்மளும் ஒரு ஆராதனை கலந்துக்கிறோம், அதெல்லாம் இல்லை. இது நம்ம சபை மாத்திரம் இல்லை, நம்ம தேசத்தில் இருக்கிற சபைகளில் மாற்றம் வரணும். வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் பாருங்க, இந்த சபையில் நிறைய வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கிறத அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் காணப்போகுது. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த பார்க்கலாம். கையை தட்டி ஆண்டவரே நீங்கள் செய்ய போறீங்க, எங்களுக்காக நீங்கள் செய்ய போறீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் செய்ய போறார். ஏன் சொல்ற தைரியமா சொல்ல தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாத உபயோகமற்ற ஒரு பொருள் இங்க நின்று கொண்டிருக்குது. ஒரு பிரயோஜனம் இல்லை. படிக்காத முட்டாள், வேதத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று பிரசங்கிக்க காரணம் இந்த சபை. உங்களுக்கு காரியத்தை சொல்ற கேளுங்க. முதல்ல நான் செய்தி கொடுக்கறதுக்கு அண்ணன் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஊழியர் வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்க தெரியுமா? அண்ணன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நெல்சன் வீட்டில், விக்டர் நெல்சன் அவர் வீட்டில் வீட்டுக்கு கூட்டு வரும். அப்போது இந்த பேப்பர் எடுத்து போகலாம் எழுதிட்டு நோட்ஸ் பண்ணி அதை மிஸ் பண்ணிட்டேன். எங்கே வச்சுருந்தாலும் அவசரத்தில் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அது மாதிரி பேப்பர் மிஸ், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொன்னது அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எனக்கு அந்த வாய்ஸ் இன்னும் கேட்குது. நான் பார்த்துக்கிறேன், அவர் என் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன், நான் போட்டு பிரசங்கம் பண்ணுறேன். கர்த்தர் அவ்வளோ நல்லவருங்க. நம்மளை சபை நம்மளை அப்படி உருவாக்குது. நிறைய வாலிபர்களை உருவாக்கி கொண்டிருக்குது. அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்கள் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த டீன் பாய்ஸ் இருக்காங்களா, அவங்கள உருவாக்கிட்டு இருக்காங்க. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! ஒரு விஷயம் மொத்தம் நம்ம கண்களை மூடி நம்ம செய்திக்குள்ளே போகலாம், நேரம் இல்லாதனால. இன்னைக்கு எங்களோட கூட பேசுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களோடு கூட மகிழ்ச்சியடைங்க ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் காணவரே. ஆவியானவரே,
நினைவெல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை, பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா, உமக்கு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் சத்தம் வராத மாதிரி இருக்கு. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்ல கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப சந்தோஷம். நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் வாசிச்சிருக்கலாம், அநேக புரட்சியாளர்கள் எந்த வயசு இருப்பாங்க? அநேக புரட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா வாலிப வயதில் இருந்தால் கலக்கினவங்களாம் இருப்பாங்க. கரெக்டுங்களா? நிறைய புரட்சியாளர்கள் நீங்கள் வேணா வாசிச்சு பாருங்க. புரட்சி உண்டாக்கி தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது யாருன்னு சொன்னால் இந்த வாலிபர்கள் தான். சரி, இன்றைக்கு என்ன செய்தி கொடுப்பது என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது, சரி மக்கள் ஜனங்களும் பெரியவங்களும் வருவாங்க, யூத் சண்டே, சரி என்ன கொடுக்க சொல்லிட்டு நான் என்ன பண்ண, ஒரு தலைப்பெடுத்தேன், அன்பில்லாதவன் தேவனை அறியான். சரி தம்பிங்கெல்லாம் சொன்னாங்க, சரி அண்ணா இந்த மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்கில் வச்சு பண்ணலான்னா அவங்க எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆனால் எனக்குள்ளே நைட்டில் ஒரு சேஞ்ச் வந்தது. சரி நிறைய பேர் வராங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் ஏதாவது வார்த்தைகளை கொடுக்குன்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தரை நிறுத்தியிருக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்களுக்கு போதும். என்ன காரியத்தை நான் பேசுகிறேன், என்ன காரியத்தை நான் ஆண்டவன் மனதில் போட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் நிறைய காரியங்கள் சொல்லல, ஒரே ஒரு காரியத்தை தான் இதுக்கு எடுத்தேன். வாலிபலே எழுந்திடு, இது உன் நேரம். இது இந்த வாலிபருக்கு, இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் எழும்புகிற ஒரு நேரமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். சரிங்களா? நோவா, என்னடா நோவா வாலிப ஞாயிறில் போய் ஒரு நோவா அப்படின்னு யோசிக்கலாம். நோவா வந்து பேழையை உண்டு பண்ணுறாரு. இந்த பேழையை உண்டு பண்ணும்போது அநேகர் பார்த்துருப்பாங்க இல்லை? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நோவா பற்றி தெரியாதவங்க இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சபையில் இருக்க மாட்டீங்க. இந்த நோவா பேழையை உண்டு போனது சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. டேய், ஒரு மழை இல்லை, அதுக்கான அறிகுறி இல்லை, எதுவுமே இல்லையே, நீ பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க சிரிச்சிருப்பாங்க, ஆனால் பிற்பாடு அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிரிச்சவங்க வாழ்க்கைலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நோவாக்கு தேவனுடைய கண்கள்ல என்ன கிடைச்சிச்சு? என்ன கிடைச்சிச்சு? நோவாக்கு மாத்திரம் தான் கிருபை கிடைச்சது. நீங்க வேதத்தில் வாசிக்க, எல்லாரும் கிருபை கிடைச்சி போடுங்க அந்த அதிகாரத்தில். நோவாக்கு மாத்திரம் தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அப்போ நான் யோசிச்சேன். அப்போ 1 பேதுரு 3:10 3:20 நம்ம வாசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் போனாங்க? 10 பேரா? 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர்ன்றீங்க. 8 பேர் போறதுக்கு எப்படிங்க அது சான்ஸ் கிடைச்சது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவாக்கு மாத்திரம் தான் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. ஆனா இந்த 8 பேருக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது? சம்திங், ஏதோ ஒன்று அவன் பிள்ளைகளை நடத்திருப்பான். இதை விட்டுருங்க. யோபு, இவர் தான் கிருபை கிடைச்சவர் தான். யாரு? நோவா. ஆனா யோபு வந்து சர்டிபிகேட் வாங்கினவர். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதி செய்கிறவன் அவன் என் புள்ள அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கின ஒரு மனுஷன் தான் இந்த யோபு. அவர் ஒரு காரியத்தை செய்யறாருங்க. என் பிள்ளைங்க மனசார கர்த்தரை தூஷிச்சிருப்பாங்களோ, என் பிள்ளைங்க மனசார ஒருவேளை தூஷிச்சிருப்பாங்களோ சொல்லி அவர் கலங்கி அவர் என்ன பண்றாரு? எப்பொழுதும் செய்கிறபடி என்ன பண்ணாரா?
தன் பிள்ளைகளெல்லாம் வர வச்சு அவர் செய்கிற விதமாய் செய்தார் என்று சொல்லி வேதம் சொன்ன. என்ன செய்தாரு? பரிசுத்தம் பண்ணினாரா, பலிகளை செலுத்தினார். அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுங்க. இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க நிதானிச்சு யோசிச்சு பாருங்க. இத்தனை வாலிப பிள்ளைகளை எழும்பி நிற்கிறது கர்த்தர் ஒரு பெரிய கிருபை செஞ்சிருக்காருல்ல. ஒரு கிருபையை தயவு செஞ்சிருக்காரு நம்ம சபைக்கு. இன்னும் இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எழும்ப போறாங்க. உண்மையா நான் சொல்றேங்க, தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கண்டிப்பா இந்த சபையில நிறைய பிள்ளைகள் எழும்ப போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசை இல்லையா? என் பிள்ளைங்க வளர போறாங்க. எனக்கு ஒரு ஆசை, இந்த சபையில இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எழும்பி கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி தேசத்தை கலக்கிறவர்கள், பட்டணத்தை கலக்கிறவர்கள் மாற போறாங்க. இந்த யோபு செஞ்சார். இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவோம்? தப்பு செஞ்சிடக்கூடாதே, மனசார செஞ்சிடக்கூடாதே. நான் சொல்ல நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வரேன்ட்டு. அந்த பிள்ளைகள் தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வழக்கத்தின்படி என்ன பண்ண, பிள்ளைகளை அழைத்து பரிசுத்தம் பண்ணி பலிகளை செலுத்தினார் என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நீங்க வர்ஷிப் பண்ண நம்ம சகோதரர் ராஜேஷ் எங்க இருக்காரு? அவரு வாங்கல, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் வாங்க பிரதர். நீங்க பார்த்துருப்பீங்க, அவரை குறித்து உங்களுக்கு நிறைய பேருக்கு 75% உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு அவரை பற்றி ஒரு 75% உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சர்ச்சைக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த சபைக்கு வந்த ஒரே நோக்கம், அன்றையோட ஒரு மரித்து போகணும்னு சொல்லி இந்த சபைக்கு வந்த ஒரு வாலிப பிள்ளை. நல்லா தெரிஞ்சுங்க, பெரிய அவங்க அப்பா அம்மா வந்து பிஷப்பு, அவங்க அப்பா ஊழியக்காரு, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து, ஆண்டவரை தெரியாமல் அறியாமல் வந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சகோதரன் இன்றைக்கு இந்த ஆராதனை துதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பலனை கொடுத்திருக்கார். ஒரு காரியம், ஒரே ஒரு காரியத்தை வந்தார். கடைசி நாள், நான் இதோட மரித்து போக போகிறேன் என்ற ஒரு கடைசி நிமிடத்தில் வந்து நின்றார். அருமையான ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் சகோதரர் டேவிட் அவர்கள் அவரோட ஆலோசனை பண்ணி அவனு குளிர்ந்த அந்தகார கிரிகள் எல்லாம் வெளியே போகும்படியாய், பாவங்கள் அவனிட்டு விலகும்படியாய், தேவ சமாதானத்தை, தேவ அன்பு எப்படிப்பட்ட என்பதை அவனுக்கு உணர்த்தினால இன்றைக்கு அநேக ஊழியர்களை செய்ய மகனை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவரை பத்தி தெரியாது. அவ்வளோ ஒரு போராட்டம், அவ்வளோ ஒரு பிரச்சனை, செத்து போயிடலாம் தான் அவங்க வாழ்க்கை இருந்தாங்க. சகோதரி அவரும் இதோட வாழ்க்கை முடிஞ்சு எதுக்கு வந்தாராம் தெரியுமா? டேவிட்ட பொலன்னு வந்தாராம். அவர் வந்து எதுக்கு தெரியுமா? வாரம்னா யாரா அவன்? அவரை பார்த்தோன்னு ஸ்டன் ஆயிட்டாராம். அவரை பார்த்தோன்னு அவரு நின்றுட்டாராம், ஒன்றும் பண்ண முடியலையா. உண்மையாக நீங்கள் நினைக்கிறீங்க டேவிட்டு, நாங்களாம் அவர் கூட ட்ராவல் பண்ணதான் சொல்கிறேன், நிறைய காரியங்கள் கத்த வல்லமையாக பயன்படுதா. சரி, நம்ம தேவையில்லை. இந்த மகனை கத்தர் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி வச்சு ஆண்டவருடைய அன்பு அவனுக்குள்ள ஏவ 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 என்ன தெரியுமாச்சு, அவர் ஒரு ஊழியக்காரன் நிற்கிறது கத்த கிருபை செஞ்சிருக்காருங்க. நிறைய ஊழியங்கள் செய்கிறார், உங்களுக்குலாம் தெரியாது. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில வந்து எப்படிதான் அவரை அடிக்கணும்னு வந்தவர். ஆனா தேவ அன்பு பாருங்களேன், அதுதாங்க தேவனுடைய மகா பெரிய அன்பு. எப்படிப்பட்ட மனுஷனானா சரி, இன்றைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க சூழ்நிலை, உங்க பிள்ளைங்களோட சூழ்நிலை நீங்க கலங்கி ஒருவேளை தவித்து கொண்டிருப்பீங்க சொன்னா, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. எழுந்து காலையில் ஜெபம் பண்ணுங்க, எழும்பி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு என்று வைராக்கம் பாராட்டுற பிள்ளை இந்த சபையில் இவ்வளோ பிள்ளைகள் நிற்கிறாங்களே, இதே போல் என் பிள்ளை வரணும்னு சொல்லி வைராக்கம் பாராட்டுங்க. பிள்ளைகள் எழுமணும் அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை, என் குடும்பத்தில் என் பிள்ளை முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயபக்தியோட கர்த்தருடைய சமூகத்தில் போங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். இன்னொரு காரியத்தை உங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் இருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில், சாரி 2 சாமுவேல் எடுத்துங்க. 2 சாமுவேல், சாரி 1 சாமுவேல் தான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. கரெக்ட் வாசிங்க. அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். 2 மனுஷன் நம்ம பார்த்தோம், நோவாவையும் யோபு குறித்து பார்த்தோம். இங்க ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை
ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தால் 13ஆம் வசனம் வாசிக்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளோட உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஆகையால் வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி ஏலி நினைத்து அவளை கேலி பண்றார். ஏலி என்ன பண்றாரு, ஒரு ஆசாரியன் அவர் பார்க்கிறாரு, இந்த அம்மா ஜெபம் பண்றதை பார்த்துட்டு நம்ம அவ்வளோ ஒரு பாரத்தில் இருக்க பிள்ளையே இல்லை, அவ்வளோ மன கசந்து தேவனுடைய சமூகத்தில் போராடிட்டு இருக்கிறத ஏலி பார்த்துட்டு இவள் குடித்து வெறித்துக்கிறான்னு சொல்லி நினைக்கிறார். இப்படி நினைச்ச மனுஷன் கோட்டையை விட்டார். இப்படி நினைச்ச மனுஷன் கோட்டையை விட்டுட்டார். தன் குடும்பத்தை அண்ணாலை பார்த்து கேவலமா பார்த்தாரு. ஒரு மாதிரி இவ குடிச்சு வெறிச்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். ஆனா ஏலியுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறி போயிடுது. அவன் குடும்பம் தலைகீழாக மாறி போனது. இதுக்கு வருது இந்த சபைக்கு வந்திருக்க உங்க ஒவ்வொருக்கும் நான் சொல்றேன், நீங்க யோபு போல இருக்கிறீங்களோ இல்ல நோவாவை போல இருக்கீங்களோ இல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் ஏலி செய்த தவறை நீங்க செய்திராதீங்க நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏலியுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டான். யாரு? ஏளனம் செய்யப்பட்ட அன்னாளை பார்த்து ஏலி சொன்ன மகன் என்ன செஞ்சாரா? கர்த்தருடைய சந்நிதியில பணிவிடை செய்து கொண்டிருந்தான். என்ன தெரியுமா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையை பார்க்கணும். திரும்ப சொல்றேங்க, மாஸ்க் நீங்க பிள்ளைங்க அருமையாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த மாஸ்க்குள்ள நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கை வேற விதமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களுக்கு மாறி 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 நடந்து கொண்டே இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் அநேகர் அழிந்து கொண்டிருக்காங்க. நம்ம குடும்பத்தை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. தாய் தகப்பன்மாரை ஏமாற்றி கொண்டாங்க. ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் ஏமாற்றி கொண்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கு ஒரு உதாரணம் ஏலியின் குடும்பம். இவன் ஒரு ஆசாரியன். ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏலி அண்ணால பார்த்தவரு தான் குடும்பத்தை பார்க்கறது மறந்துட்டாரு. இங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார் சாமுவேல். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2:20 வாசிங்க. அதுலயே 1 சாமுவேல் 2:20 வாசிங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவங்க கீழ்ப்படியாம கரெக்டுங்களா பயங்கரமான மோசமான காரியங்களை செஞ்சதை கர்த்தர் பார்த்துட்டு 25ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகளை நியாயம் தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு பாவம் செய்யணும், அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனதினால அவர்களுக்கு சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஏங்க இந்த சூழ்நிலை, ஏங்க நிலைமை, ஏலியுடைய குடும்பத்துக்கு ஏங்க நிலைமை? இங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய தகப்புடைய சொல்லை கேளாம போனதுனால என்ன நினைச்சார் ஆண்டவர்? ஒருவேளை மன்னிச்சிருக்கலாமே. நல்லா கேட்டுங்க, மன்னிச்சிருக்கலாமே. ஏலி குடும்பம் தானே, ஆசாரியன் தானே, ஊழியம் செய்யறது தானே, கர்த்தருக்கு வைரக்கம். இன்றைக்கு சபைக்கு வந்திருக்க உங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். நீங்க தான தர்மம் பண்ணலாம், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டலாம், கரெக்டுங்களா? எத்தனை காரியங்களும் கர்த்தருக்கு ஊழியங்கள் செய்யலாம், நிறைய தசமம் வாங்க கொடுக்கலாம், தேவனுக்கு நீங்க நேரத்தை அதிகம் செலவலாம். ஆனா உன் குடும்பத்தை விசாரிக்க, உன் பிள்ளைகளை விசாரிக்க போனா கர்த்தர் தண்டிப்பார், சான்ஸ் கொடுப்பார், கொஞ்சம் தான் சான்ஸ் கொடுப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், சேற்றுக்குள்ள இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். சேற்றுக்குள்ள இருந்த என்னை தூக்கி எடுத்தார். ஒரே ஒரு அம்மா என்னை பார்த்து 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 என்னை கேட்டதுனால இன்னைக்கு நான் நிற்கிறேன். தைரியமா சொல்ல முடியும், நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு எத்தனை என்ன கேட்டிருக்கீங்களா? இந்த சபையில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து கேட்டிருக்கீங்களா? விசாரிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு அம்மா கேட்டதுனால இன்னைக்கு நான் நிற்கிறேன், தைரியமா சொல்ல முடியும். நான் எங்க போனா சொல்றேன், அன்றைக்கு அந்த வார்த்தைக்கு எனக்கு ஏதோ பண்ணது, என்ன ஏதோ எனக்குள்ள ஒரு ஊன்றுதல், என்னை எழுப்பினது சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும்.
இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன ஒருத்தர் விசாரிக்கிறாங்களே, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, ஆனால் என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் கடவுள் இங்கே உலகத்தில் வச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்கு, தம்பி உனக்கா நான் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணு, உனக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்குறப்பெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்காது அவங்க மேல. ஆனா அதுதாங்க என்னை மாற்றி விட்டது. என்ன ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. இந்த உலகத்துல நான் நிறைய ஆசைப்பட்டேன். நான் சொல்லியிருக்கேன், ஒன்று போலீஸ் ஆகணும் இல்லை ரவுடி ஆகணும், ஒன்று போலீஸ் ஆகணும் ரவுடி ஆகணும். எதுவுமே நடக்கல. ஏன்னா அந்த ஜெபம், அந்த வார்த்தை என்னை தேற்றினது. அந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிச்சது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது. அந்த வார்த்தைக்கு என்னை கேட்க 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 எனக்குள்ள ஒரு என்னன்னு நடந்தே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கு நிற்பதுக்கு அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினால்தான் இன்னைக்கு ஒரு மத்திய நான் சாட்சியாக நிற்கிறேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? சர்ச்சு முடிஞ்சாலே தேவதூதர்கள் போல புறப்படுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, நான் நிறைய முன்னாடி இன்னைக்கு தான் சொல்கிறேன், சபை முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாதி சபை காலியாகி கொண்டிருக்குது. மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை. நீங்கள் மாற்றலாம், கர்த்தர் உங்களை மாற்றுவார். தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் மாறலன்னா உங்களை கடைசி வரைக்கும் நின்று செபிக்கிறது கர்த்தர் மாற்றுவார். கீழ்ப்படிங்க. அப்படி ஒன்றும் பெரிய வேலைலாம் நம்மளுக்கு இல்லைங்க. இந்த ஏலி செய்த காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் தகப்புடைய சொல்லை கேளாமல் போனானா. ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார், இந்த பிள்ளைகளை அழிச்சிடணும், காலி பண்ணிடணும். ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஏங்க இந்த சூழ்நிலை? இந்த சபையில் இருக்கவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில அப்படி மாறிடக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆண்டவர் எனக்குள்ள சொன்னார். ஏலி அவன் செஞ்ச ஏன் அப்படி செஞ்சானா, ஆண்டவர் ஏன் தீர்மானம் பண்ணான்னா, எனக்கு ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, எதுக்காக இந்த காரியத்தை இந்த பிள்ளைகளை நீ செஞ்சீங்க, ஏன் செய்ய தீர்மானம் பண்ணீங்கன்னு கேட்ட பொழுதுதான் அதற்கான வசனத்தையும் கொடுத்தார். 3:13 வாசிங்க. 1 சாமுவேல் 3:13 வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 3:13. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, அவர் குமார், நல்லா கேளுங்க இந்த வசனத்தை. சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் கேளுங்க, நீங்க புரிந்து கொள்ளுங்க. என்ன காரியத்தை உங்களோட பேசிக்கொண்டு புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து மைண்ட்ல ஏத்திங்க. வாசிமா. அவர் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத தீய தீர்ப்பு செய்வன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அறிந்திருந்தும் ஏலின்னா சும்மா சாதாரண மனுஷனா? எவ்வளவு பெரிய ஆசாரியன் இல்ல? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கை, அவன் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நடந்தது ஆண்டவர் கேட்டபோது இந்த வசனத்தை காட்டினாரு. அவன் தங்கள் பிள்ளைகள் செய்கிறதை அறிந்திருந்தும், தெரிஞ்சும், உங்க பிள்ளைகள் தெரிஞ்சப்ப தெரிஞ்சிருந்தோம் அமைதியா இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்க தான் கண்ணீர் ஓடிப்பீங்க. நியாய தீர்ப்பு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட செல்வந்தனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஏலி குடும்பத்துக்கு ஆண்டவர் செஞ்சார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தை, அவன் பிள்ளைகளை அழித்து போட்டார். ஏங்க இந்த காரியம்? ஏன் இந்த சூழ்நிலை? கொஞ்சம் யோசிங்க. வசனம் சொல்லுது, அவன் அறிந்திருந்தும். உங்க பிள்ளைங்க என்ன செய்யறது அறிந்து கொள்ளுங்க. நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போக முடியும், நேரம் இல்லை. இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற சமூகங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய பிள்ளை போதைக்கு அடிமையிட்டானே, அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போன விஷயம். நேற்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அசம்பிள் ஆனாங்க, சாம்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் போயிருக்க போது அந்த டீச்சர் சொன்ன விஷயம் தெரியுமா, நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலாம் பரவாயில்ல, இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ட்ரக்ஸுக்கு அடிமையான பிள்ளைங்க நிறைய பேர் வந்துடுறாங்க, நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சாங்க, இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் கட்ட நீங்களாம் முடிஞ்சால் செய்யுங்க சொல்லிட்டு அவங்க சொன்ன மெயின் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூலில் நிறைய பிள்ளைகள் ட்ரக்ஸில் அடிமையாக இருக்காங்க. நமக்கு தெரியாதுங்க. முகமூடி பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கை முன்னாடி அந்த முகமூடி கைட்டாங்க நல்லா இருக்கும். ஆனால் முகமூடி போட்ட பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைகள், ஏலியுடைய பிள்ளைகள் தெரிஞ்சிருந்தது, அவன் தப்பு செய்யறான் தெரிந்திருந்தோம். தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க பிள்ளை தப்பு செஞ்சது தப்பு செய்யக்கூடாது. நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருந்து தேவன் நம்மளை பார்க்கிறான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. நீ செய்யறது தப்பு. உன் பிள்ளை உன்னை திட்டுனாலும் பரவாயில்ல,
உங்களை அசிங்கம் பேசினாலும் பரவாயில்ல, ஆனா வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாதுல்ல. ஏலி அதை கேளாமல் போனா, நான் வசனம் சொல்லுது, அறிந்திருந்தும் அதை கேட்காம போனதால அவன் பிள்ளைகள் சாபத்தினால நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஒருவேளை உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருப்பார்கள் சொன்னால் நீங்க கேளுங்க, தைரியமா கேளுங்க. தம்பி நீ பண்ற தப்புடா, உட்காந்து பேசுங்க, ஆலோசனை கொடுங்க. முடியலையா கொண்டு வந்து விட்டு தான் பாருங்களேன், எங்க கிட்ட என்னதான் பண்றோம் பாருங்க, உரிச்சு எடுத்துருவோம் அன்பால. பயப்படாதீங்க, உண்மையா இல்லை, நாங்கள் ரொம்ப அன்பானவர்கள் தான், பார்க்க தான் கரடு முருடலாம். ஏன்னா எங்களுக்கு ட்ரெயினர் அந்த மாதிரி எங்களுக்கு, சரிங்களா? அதனால உங்களை அன்பால தான் நாங்கள் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வாங்க. உங்களால் முடியலையா இந்த மாதிரி சொல்லுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி இருக்குது சூழ்நிலை, என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அவங்களுக்காக செபிக்கிறோம், நிறைய பிரயாசப்படுகிறோம், நிறைய காரியங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அவங்களோட படிப்பில் உயர்த்துவதற்கு அவங்களுக்காக நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆசைப்பட்டேன் என் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் சபையில் வந்து சொல்லல, என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லுங்கள், என் குடும்பம் என் பிள்ளை எப்படி தான் சொல்லுங்கள். நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம். இந்த சபைக்கு ஒருத்தர் பையனை யாருக்கும் தெரியாது, அந்த பையன் வருவான் போவான், எங்கள் பிள்ளைங்களுக்கே தெரில, அவ்வளோ டிப்டாப்பாக வருவான். இப்போதான் ஞானஸ்தானம் எடுத்தான் சத்யன், அந்த தம்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, அவ்வளோ கரெக்டான டைமில் வருவான். அவனை சொல்லி தான் நீங்கள் எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரட்சிக்கப்பட்டு இப்போதான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் அறிந்து வந்திருக்கிறான் தம்பி. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இன் பண்ணாமல் வரமாட்டான், டக் பண்ணாமல் வரமாட்டான், நீட்டாக வருவான், அந்த இடத்துல உட்காருவான், ஆண்டவர் ஆராதிப்பான். கரெக்டாக யூத் மீட்டிங்கில் அவனை போய் கூப்பிட கெஞ்ச மாட்டோம். இப்போலாம் கெஞ்சிரும், வாசலில் போய் கேட்டில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறோம். இப்போலாம் நாங்கள் இன்னைக்கு முடிச்ச உடனே நாங்கள் செக்யூரிட்டி வேலை ரெடியாக இருப்பாங்க செக்யூரிட்டிஸ். ஏங்க சிரிக்காதீங்க தயவுசெய்து, நாங்கள் சொல்கிறது உங்கள் பிள்ளைங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக சொல்கிறேன். எதுக்குங்க இது? யார் சபை? நம்ம சபையில் நடத்துகிற ஊழியம், நம்ம சபையில் நடக்கிற ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளையை அனுப்பி நீங்கள் யாரா சொல்லியிருக்கீங்களா? ஃபோன் சொல்லி யாரா சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு யூத் மீட்டிங் நடக்கும் போது பார்க்கலாம், உங்களுக்கு சேலஞ்ச் வைக்கிறேங்க. எத்தனை பேர் உங்கள் பிள்ளை இங்கே விட்டு போகிறீங்க பார்க்கலாம். ஓடுவானுங்க எங்களை பார்த்தா, கீழே பார்த்தா நாங்கள் ஒரு கேட்டில் நின்னா இன்னொரு கேட்டில் பூந்து ஓடுறதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு ரீசன் வச்சுக்கிறானுங்க, கிளீனான ஒரு ரீசன், நாளைக்கு எக்ஸாம், சிம்பிளாக சொல்லி தப்பிச்சு போகிறாங்க. அது எக்ஸாம் எழுதுதா எதுக்கு போகுதுன்னு எங்களுக்கே தெரியல பிள்ளைங்க. இந்த ஏலி தட்டி கேட்காதனால சாபத்தை நியாய தீர்ப்பை வரவழைத்துக் கொண்டான். அருமையான வாலிபர்களே, ஒரு காரியத்தை சொல்றேன் வாலிப பிள்ளைகளே. உசைன் போல்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபுட்பால் பிளேயர், அத்லெட்டா? ஓ சாரிப்பா தெரியல, தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லடா. ஆமா, அவர் வந்து அத்லெட்ல 2011 நினைக்கிறேன் அவர் பண்ண ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கேட்டுங்க வாலிப பிள்ளைங்க கேளுங்க. இப்போ உங்களுக்கான செய்தி. 2011 அவர் வந்து ரெடி ஆயிட்டாரு. அந்த ஷார்ட் கட் அப்படின்னுவாங்க, கரெக்டா சாம்? இந்த கன், அந்த ஷார்ட் கட்ல அவர் அந்த ஃபிராக்ஷன் செகண்ட்ல மூவ் பண்ணிட்டாரு. ஃபிராக்ஷன் செகண்ட்ல மூவ் பண்ணா டிஸ்குவாலிஃபைட். என்ன ஆயிட்டாரு? யாரு? உசைன் போல்ட். 2011 உண்மையான சம்பவங்க. அதை நான் பார்த்த வீடியோ பார்த்தா சொல்றேன், புலம்புறான். ஐயோ பண்ண கையில தூக்கி எறிஞ்சிட்டு அடிச்சுக்கிறான் மூஞ்சில. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. அவன் என்ன சொல்றானா, நான் தங்கத்தை பறிக்காதனால இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வராதனால இல்ல, என்ன டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்களே. ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ் ரன் பண்ணிட்டான். நீங்க வேணா வந்து பாருங்க, நான் அந்த வீடியோவை அப்படியே நான் சென்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. இந்த ஃபிராக்ஷன் செகண்ட் போன டிஸ்குவாலிஃபை ரொம்ப வெறுத்து போயிட்டு, ஐயோ என் தங்க கூட இல்லை, என்னை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்களே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற அருமையான வாலிப பிள்ளையே, தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் சொல்றேன், ஃபிராக்ஷன் செகண்ட்ல உன் வாழ்க்கை மாறிடும். வெறும் செகண்ட்ல உன் வாழ்க்கை தடமாறும். நீ பெற்றுக்கொள்ள போற ஆசீர்வாதம் ஒரு செகண்ட்ல நீ எழுந்து போடுவ. எப்படி எழுந்து போவ? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உன்னை எப்படி வேணா உன்னை நெருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உன்னை சுற்றி வரும். ஒரு நிமிஷம் நீ அதுக்கு இடம் கொடுத்தனா, இந்த உசைன் போல்ட் அதை எழுந்து போனான். அந்த உசைன் போல்ட் எழுந்து போனதை அவன் துடிச்சதை நீங்க வந்து பாருங்க. அப்படியே அவ்வளோ ரன்னிங் ஓடுறப்ப அந்த பனினை கழட்டி போட்டுட்டு அவன் துடிச்சதை நான் பார்த்தேன். அவன் சொன்ன காரியம் என்னதான், நான் தோற்றது பெருசில்லை, எனக்கு தங்க பதக்கம் வந்ததில்லை, என்னை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்களே. துடித்தான். அப்பதான் அவன் தீர்மானம் எடுத்தானா, அடுத்த வருஷம்
நான் பயங்கரமாக ஓடுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி 2012ஆம் ஆண்டில் 9.58 செகண்ட்ஸில் ஓடி யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை உசேன் போல்ட் செய்தது இன்றைக்கும் வேர்ல்ட் ரெக்கார்டாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் அப்படிதான். இயேசு சாமி வரும்போது உன்னை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, உன்னை தரத்தி விட்டுறக்கூடாது, உன்னை நான் அறியேன் என்று சொல்லிடக்கூடாது. நீ எந்தெந்த நிலையில இருக்கிறாயோ, எந்த சூழ்நிலை இருக்கிறியோ, இன்னைக்கு ஒரு கால் உனக்காக கொடுக்கப்படுகிறது. இந்த சபையில் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், உனக்கு ஒரு கால், இந்த ஒரு அழைப்பு. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஏலியின் குடும்பத்தை அழிக்க நினைத்தார், அழித்து போட்டார், நியாய தீர்ப்பு செய்தார். அதே நியாய தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சரி, பெரியவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நியாய தீர்ப்பு நம்ம நிற்க போவது நிச்சயம். அல்ல தப்பித்துக் கொள்ளுற நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த உசேன் போல்ட் துடிச்சா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாவத்துல அக்கிரமத்தை துடித்து கொண்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். உங்க அக்கிரமத்துல நீங்க பாவத்துல சிக்கி தவிக்கிறீங்க, எனக்கு தெரியும். விட முடியாத காரியம். உலகத்துல இந்தியா 3வது இடம் தெரியுமா? எதுனாங்க எனக்கு தெரியும். வந்தியா பேசுனியா போனியா இல்லாம ஆபாசம் படம் பார்க்கறதுல இந்தியா 3வது இடமா. வாலிபர்கள் 44%, 15 to 24 இயர்ஸ் வாலிபர்கள் 41% ஆபாசம் படம் பார்க்கிற உலகத்துல இல்ல. நான் சொல்றது நம்ம வாழ்ற இந்தியாவில். அப்போ 44%, 41%, 25 35 வரைக்கும் பார்க்குற ஆபாச படம் பார்க்குற எத்தனை பர்சன்டேஜ்? 44%. எங்கன்னா இந்தியாவில் ஆபாச படம் பார்க்கிறவர்கள். நான் தான் சொல்றேன், முகமுடி. உன் பிள்ளையுடைய முகமுடி என்ன இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏலியுடைய பிள்ளைகளுக்கு அறிந்திருந்தோம் விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டா. நீங்க விட்டுறாதீங்க, நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. அருமையான தகப்பனே தாயே, உங்களை கெஞ்சி கேட்கிற, உங்க பிள்ளைகளை விட்டுறாதீங்க. உங்க பிள்ளையுடைய முகமூடிக்கு பின்னாடி, முகத்துக்கு பின்னாடி அவன் உள்ளத்துல என்ன இருக்குது அறிஞ்சு பாருங்க. ஒருவேளை அவன் பாவத்தில் அழிஞ்சு போனா நீங்களும் அதுக்கு பங்காளிடுங்க, நாங்களும் பங்காளிடுங்க. அதனால தான் கெஞ்சி உங்களை கேட்குறோம், தயவு செய்து உங்க காலில் கூட விழுந்து கேட்குறேன், உங்க பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்புங்க, ஆராதனைக்கு அனுப்புங்க, சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சு தேவ அன்பை ருசி பார்க்கட்டும். அப்புறம் அவன் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. என் புள்ள படிக்கணும். நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, எங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, என் புள்ள படிக்கணும், வர முடியாது சொல்றீங்க. நான் யாரும் சொல்ல விரும்பல. சொல்றீங்க பையன் படிக்கணுங்க, தூங்குறாங்க, தூங்கினே பட போறான். அவன் படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம். 1 ஹவர்ல அவன் ஒன்றும் 400 மார்க் எடுக்க போறது இல்லை. எடுக்க போறது அதே மார்க் தான் எடுக்க போறான். 1 ஹவர்ல அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை. தயவுசெய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஏழை குடும்பத்தை போலுன்றாதீங்க. இந்த உசேன் போல்ட் துடிச்சது போல அருமையான வாலிப பிள்ளைகளை துடிச்சிடாத. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. உன்னை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், உன்னை வந்து அப்பா அம்மா கூட உன்னை ஒரு மாதிரி உன்னை நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. என்ன கரெக்டா? யாருங்க ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு, நான் இப்படி என் வாழ்க்கை இருக்குது, நீ கவலைப்படுவேன். அசிங்கமாக சொல்லலாம், என் அப்பா அம்மா சொல்லலாம், உன் டீச்சர்ஸ் சொல்லலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன்னை அப்படி பார்க்கவே மாட்டார். பிள்ளைய, என் அருமையான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டார். உன்னை அவர் பார்க்குற விதம் வேற. ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் சாமுவேல். யார் இது? தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த முடியாத தீர்மானம் பண்ணியிருந்தான். நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த சாமுவேல் புத்தகத்தில் 1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தீர்மானம் பண்ணியிருந்தாங்களாம், இவன் தான் ராஜாவை வரணும். இயேசு சாமி தீர்மானம் பண்ண. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 50-60 பிள்ளைங்க இருந்திருப்பாங்களா மேலே ஸ்டேஜில். 60 பிள்ளைகள் பிளஸ் இருக்கிற பிள்ளைகள் சொல்றார், நீ என்ன வேணா எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை தீர்மானம் பண்ணி வச்சிருப்பார். ஒரு காரியத்தை உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் தீர்மானம் வச்சிருப்பாரு. உன்னை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இங்க இருக்கிற ஒரு தம்பி நான் சொல்றேன், அவனை பார்த்தா நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன், ரொம்ப இது பண்ணுவோம். அவனுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நாள் கிரவுண்டுக்கு போனேன். அவனை போய் பார்த்தோன்னே நானே ஷாக், அப்படியே ஸ்டன்னா நின்றுட்டேங்க. அவன் கொடுக்குற கோச் என்ன, அவனுடைய ஸ்பீடு என்ன, இவெல்லாம் இப்படி பண்ணுவானா, இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி யோசி. என்ன முட்டாள் நான் அன்னைக்கு போய் நிற்கிறேன் கிரவுண்டில். அவன் பண்ண காரியத்தை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க. நம்ம நினைக்கிறோம், நான் தான் சொல்றேன், முகமுடி. இந்த முகத்துக்குள்ள நம்ம பார்க்கறது அப்படி இருக்கும், ஆனால் உள்ள நிறைய காரியங்கள். இன்றைக்கு இந்த சபையில் அநேக பிள்ளைகளை, அநேக கிருபை பெற்ற பிள்ளைகள், அநேக வரங்களை பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம சபையில் இருக்காங்க.
நல்லா பாடக்கூடியவர்கள், வசனங்களை சொல்லக்கூடியவர்கள், தைரியமா பிரசங்கிக்கூடியவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு இந்த சபையில் நம்ம கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டுதான் வரா, எலிப்பா வரா, இவன் இல்லைன்றார் ஆண்டவர். இவன் எல்லாம் இவனா ஒருத்தர் 7 பேர். உனக்கு இவ்வளவு தானே பிள்ளைங்க? நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். இவ்வளவு தானே உங்களுக்கு பிள்ளைங்க? இல்லைங்க, ஒருத்தர் ஆடு மேய்ச்சின்னு இருக்காங்க, ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஆண்டவர் சொல்ற, அவனை அரைச்சு அவனை கூப்பிட்டு வா. நல்லா கேட்டுங்க, அவன் வரும்பொழுது இயேசு பேச ஆரம்பிச்சார். பிதாவான பேசி எழும்பி போய் அவனை அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தர் அப்படியே அவங்களை அபிஷேகம் பண்ண கற்றுக்கொண்டு இருக்கிறார். அவனை அபிஷேகம் பண்ணு, அவனை நான் உயர்த்த போகிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி அவனை அழகு பார்த்தார். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற உன் வாழ்க்கையில, வாலிப பிள்ளைய கேளுங்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை இப்படி விட போகிறது இல்லை. கர்த்தர் உங்களை இப்படி நடத்த போகிறது இல்லை. உங்களை கர்த்தர் வல்லமையாய் தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற தானியேலை போல இல்ல, எவ்வளோ பெரிய கிருபங்க தானியேலுக்குலாம், எவ்வளோ பெரிய மகிமை. அதான் படிக்கும் போது சிலுக்கும் உடம்பு. ராஜா, நீ ராஜாவார் யாரானா இருற, என் தேவன் பெரியவர், அவர் என்னை தப்புவிக்க வல்லவென்ற தைரியம் அவனுக்குள்ள இருந்தது. அதே வைராக்கியம், அதே தைரியம் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, திறப்பில் நின்னுங்க, பிள்ளைகளுக்காக கதறுங்க. ஏன் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். ஒன்றுக்கு உதவாது நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என்ன கூட ஆண்டவருங்க என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். நான் சொல்ல முடியும், தைரியம் சொல்றேன், அநேக ஊழியங்களை செய்ய முடியாது. போன வருஷத்தில் நீங்க நினைச்சேன், நீங்க பாருங்க 500-600 பைபிள் வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆண்டவர் நான் நினைச்சேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர், நான் என்ன ஒன்றுக்கும் உதவாத என்ன. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு வாழைப்பிள்ளை நினைச்சிருப்பேன். நான்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நிறைய பேர் பசங்க என்கிட்ட சொல்றது, நான் சொன்னேன், தம்பி நீ தான்டா ஊழியக்காரன், நீ தான் லீடர். ஒருத்தர் சொல்ற, இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் லீடர்ஸ் தான், இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் லீடர்ஸ் தான். ஒரு நாள் எழும்பி வரப்போறாங்க, எழும்பி தேவனுக்கு வைராக்கியம் வரப்போறாங்க. அப்போ நம்ம சபையில் நம்ம பார்க்க போகிறோம், தேவன் இந்த சபையிலே இந்த வாலிப பிள்ளைக்குள்ள ஒரு வைராக்கியம் பாராட்டி, தானியேலை போல, மோசேயை போல, ஒரு பவுலை போல, கர்த்தர் எஸ்தரை போல, நெகேமியாவை போல கர்த்தர் அநேக பிள்ளைகளை எழுப்புனதை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. 4-5 பேர் தான் கை வருது. கர்த்தர் எழுப்ப போறாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. ஒருத்தனா வரான், இவன் இல்லைங்க, 7 பேர் இல்லைங்க, போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படிதாங்க. நீங்க பிள்ளைகள் மாஸ்க் போட்டு சுத்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க, எழும்ப போறாங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை இந்த சபையில அநேக வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்குது. கர்த்தர் வழிகளை திறந்துட்டாருங்க, கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். ஊழியர்களை செய்ய முடியாத கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில். எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப, நான் உண்மையாக சொல்ல, கண்ணீர் வந்தது எனக்கு. இந்த பிள்ளைகள் பார்க்கிற இந்த பிள்ளைகள் நடத்த நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூடா. உண்மையாக நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு பிள்ளைகள் நின்று இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு பக்காவாக, நான் ஒரு நாள் எப்படின்னா வந்து சும்மா அப்படி தலை காட்டி தான் போனேன். உண்மையாக சொல்கிறேன், இதை காட்டிலும் இன்னும் பிள்ளைகள் எழும்பி வர போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்கள், என் பிள்ளை வரப்போகுதுப்பா சொல்லுங்கள். கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி அப்படியே இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை, தெரியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக எங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை தெரியும். நல்லா படிக்கலாம், நல்லா உங்களுக்கு முன்பதாக ஒரு மாஸ்கை போட்டு நிற்கலாம். ஆனால் மாஸ்க்குள்ளே என்ன உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை அழிஞ்சு போய் கொண்டிருக்க சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய பேர் உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நிறைய பேர் உங்களுக்கு கண்ணீர் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறணும், கீழ்ப்படியில் இப்படிப்பட்ட காரியங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், செல்ஃபோன் இல்லைங்க, ஏமாறாதீங்க. சும்மா செல்ஃபோன் சொல்லி ஏமாறாங்க. அதை காட்டிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில். ஒருவேளை எதெல்லாம் அடிமை இருக்காங்க தெரியல. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த காலை வேளை. ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா. இந்த ஆராதனையில்
ஆண்டவரே சபையில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவர் பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே இரக்கம் செய்கிற தேவனே, இரக்கம் செய்கிற தேவனே, பவுலை அன்றைக்கு சந்தித்த தேவன் அப்பா, நீர் எங்க சபையில் இருக்கிற இந்த 120 150 பிள்ளைகளுக்கு மேலே இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் இந்த வேளை நாங்கள் சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எசேக்கியாவின் மகன் மனாசே அவன் தகப்பனுக்கு விரோதமாக அகைன்ஸ்டா காரியத்தை செஞ்சான். தேவன் அவனுக்கு விரோதமாக எழுமின போது, மனம் திரும்பின போது கர்த்தர் மனசை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை ஏலியை போல இருந்துடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், ஏலியை போல இருந்துடாதீங்க. தட்டி கேளுங்க, சுட்டி காட்டுங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி, உன் வாழ்க்கை இப்படி பெஞ்சா அப்படி காரியம் தப்பான்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா என்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம், தேவ அன்பை குறித்து சொல்கிறோம். அப்பா, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்திரம், ஒவ்வொரு கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே போய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபடி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எங்கள் திருச்சபைக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு யோபுக்கும் நோவாக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை என் சபை மக்களுக்கு கொடுக்கும்படியாய், எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய், எங்கள் வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க ஏசாயா 49:3 படி உன்னிலே நான் மகிமைப்படுவேன் சொன்னேன். அப்படியா இந்த பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் மகிமையடைய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறப்பா, தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.